டேஸ்ல எல்லாரும் ரொம்ப ஈஸியாகவும் ஃபன்னாகவும் கடந்து போகிற ஒரு வார்த்தை தான் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். ஸோ அது நம்மளை எங்கே எடுத்துகிட்டு வந்து நிறுத்திருக்கு தெரியுமா? இந்த கேஸை பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ பெங்களூரில் சண்டே அன்னைக்கு வெறும் 25 வயசான ஒரு அம்மா தன்னோட பிறந்து 38 நாளே ஆன ஆண் குழந்தைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய குளிக்கிற தொட்டியில தலைகீழ முக்கி 2 நிமிஷத்துல கொண்டு அந்த பாடியையும் தண்ணியில போட்டு மார்னிங் உப்பி 4 மணிக்கு அந்த பொண்ணோட அம்மா வந்து குழந்தைய தேடும்போது கண்டுபிடிச்சு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த பொண்ணு இன்வெஸ்டிகேஷன் பண்றப்போ அந்த பொண்ணு சொல்றாங்க 11 மணிக்கிட்ட என் குழந்தைய தூக்கிட்டு போனாங்க, என்னை தலைக்காணி வச்சு அமுக்கி மயக்கமாக்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க. சரி, யார் அதுன்னு ஃபர்தரா விசாரிக்கலாம்னு நினைக்கிறப்போ அந்த பொண்ணோட அண்ணா சொல்றாங்க, மார்னிங் கதவு வந்து லாக் ஆகிருந்துச்சு, பட் நைட்டு நான் கதவை பூட்டவே இல்லை, ஆனால் மார்னிங் உள்வாட்டமாக பூட்டி இருந்துச்சு, ஸோ இது உள்ளேருந்து செஞ்சவங்களோட வேலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறப்போ போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க அந்த லேடி அகைன். அவங்க சொல்கிற வார்த்தை, நான் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனில் இருந்தேன், அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் என் குழந்தைய இப்படி பண்ணேன். ரெண்டாவது அவங்க சொல்கிறாங்க, நான் எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங் கிடையாது, என் ஹஸ்பண்ட் ஒரு ஆல்கஹாலிஸ்ட், என்னால் சிங்கிள் மதராக அந்த குழந்தைய வளர்க்க முடியுமான்ற ஒரு பயமும் இருந்துச்சு. தேர்ட் ஒன், நான் வந்து மெடிக்கலி ரொம்ப வீக்காக இருக்கேன், எனக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது இன்க்ளூடிங் தைராய்டு ப்ராப்ளம், அந்த ஒரு பயத்தாலே நான் என் குழந்தைய இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த வீடியோ நான் போட்டதுக்கான காரணம், இவங்க இவ்வளோ மோசமான அம்மாவாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் பேசுறதுக்கும் கிடையாது, அதே டைம் இவங்க செஞ்சது நியாயம்னு சொல்லிட்டு நான் பேசவும் கிடையாது. நம்ம அம்மா நம்ம பாட்டிலாம் ரொம்ப எமோஷ்னலி ஸ்ட்ராங்காகவும் இருந்தாங்க. இந்த டைமில் அவங்களுக்கு என்விரான்மெண்டலும் அப்படி இருந்துச்சு, சப்போர்ட் பண்ணலனாலும் அவங்க எமோஷ்னலி ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஆனால் நவ் டைம்ஸில் வந்து நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகுது, நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து டெலிவரி ஆனவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும், கூட இருக்கக்கூடிய பேரண்ட்ஸோ இல்லை இன்லாஸோ இல்லை ஹஸ்பண்டோ சப்போர்ட் பண்ணணும். அந்த பொண்ணை வந்து ஒரு ப்ராப்பராக கேர் பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை அந்த பொண்ணு இந்த நிலமையில இருக்கான்னும் பொழுது குழந்தைய அவகிட்ட இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சுருக்கலாம். ரீசெண்ட் டைம்ஸில் நான் வந்து ஒரு டாக்டரோட வீடியோ பார்த்தேன். போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனில் நிறைய ஸ்டேஜ் இருக்குது, பட் ஃபைனல் ஸ்டேஜ் அண்ட் ரொம்ப ரொம்ப மோசமான ஸ்டேஜ் என்னென்னா, அந்த அம்மா தன்னையும் தன் குழந்தையோட லைஃப்பையும் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப மோசமான ஸ்டேஜ். ஸோ அந்த ஸ்டேஜில் இருக்க அம்மாங்களை கவுன்சிலிங் கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயந்தான் தேவை, போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் பற்றி அவேர்னஸ் தேவை. நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது குழந்தை பெற்றிருக்காங்கன்னா அவங்களுக்கு எமோஷ்னலி சப்போர்ட் கொடுக்கணும், அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க வேண்டாம் நம்ம. ஸோ பி அவேர். முடிஞ்ச அளவுக்கு குழந்தை பெற்றவங்கள சேஃபாக வச்சுக்கோங்க, குழந்தைய சேஃபாக வச்சுக்கோங்க. பி அவேர்.